மாதம் நான் வருவோம் நாங்கள் வந்து நாங்கள் அப்போ அந்த கபலேஸ்வர் கோயிலில் இருப்போம் நாங்கள் தெரியாமன்னா எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அம்மா நீங்கள் சாப்பிடுங்க, நான் போய் தண்ணி வாங்கின்னு வரேன்னு போனாங்க. போகிற இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, என் பையன் என்ன பண்ணா சாப்பிடுன்னு பானிபூரி வாங்கி கொடுத்தாங்க. அவங்க இங்கே சாப்பிடுமா நீங்கள் நான் வரேன்ட்டு அவங்க போனாங்க. அவள்தான் அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அது நம்ம கொம்பேற்று அப்படி அடிச்சிட்டாங்கண்ணா தலைமையில் கோஸ் மூட்டை போட்டாங்க. போகிறது அந்த யாருமே வரல, 50 பேர் வந்தாங்க, யாருமே வந்து பார்க்கல எங்களை. அப்புறமா இந்த அண்ணா சாமி வேறு வந்து எங்களை காப்பாற்றினாரு. அப்புறம் இந்த அண்ணா யாருமா அப்போ கூட கதை திறக்கலை, நான் யாருமே எங்களுக்கு உதவி பண்ணல. ஆனால் யாருமா நீ காட்டுவாமா இந்த அண்ணன் வந்தார். அந்த அண்ணா கதவு திறந்துட்டு உள்ளே போனார். ஆனால் துணி பிடிச்சிக்கிட்டு வந்தார் வெளியே. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு யாருமே இல்லை. நான் எங்கள் தம்பி என்ன பண்ணார், ஃபோனு பண்ணால் வாங்க சொல்ல எங்கள் தம்பி பண்டாட்டி எல்லாம் வந்தாங்க. அப்புறமா என்ன நினச்சி எங்களுக்கே தெரியலண்ணா. நாங்கள் அந்த பையன் பானிபூரி சாப்பிட்டு இருந்தார். இங்கெல்லாம் உக்காராதீங்கன்னுட்டு ரோட்டு மேலே உக்காந்து என்ன தப்பு, ரோட்டு மேலே உக்காந்து தப்பாண்ணா. அதெல்லாம் பானிபூரி சாப்பிட்டுனா அடிச்சிட்டாருண்ணா. அவள் தானே. என் பேர் மணி. நான் வந்து மாங்காட்டில் இருக்கேன். அந்த கிரே சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் நான் ஜிம் முடிச்சுட்டு வந்தேன். ஒரு 7:30 இருக்கும். ஜிம் முடிச்சுட்டு வந்தேன். ரோட்டில் இந்த அம்மா படுத்துருக்காங்க. அந்த வீடியோ நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். ரத்தம் தலையில் ஓப்பன் ஆகி ரத்தத்தோடு படுத்துருந்தாங்க. நான் நினச்சேன் ஆக்சிடென்ட் நினச்சேன். சண்டை நடக்கும்போது நாங்கள் இல்லை, நான் ஆக்சிடென்ட் நினச்சி நான் என்ன பண்ணேன், சரி இந்த அம்மா தூக்குங்கடா 108க்கு ஃபோன் பண்ணுங்கடா. யாரும் பக்கத்தில் வரல. எனக்கு ஏன்னு தெரில. சுற்றி இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு 50 பேர் இருந்தாங்க, யாரும் பக்கத்தில் வரல. ஏன்னு தெரில எனக்கு. ஆனால் ரத்தத்தோடு இந்த அம்மா நடுரோட்டை படுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோவில் ஒப்பாரி வச்சு அழுதுன்னு இருப்பாங்க. நான் எதுக்குடான்னு கேட்ட போது தான் கூட்டத்துலேருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு ஆள் வந்து இவங்களை கட்டையில் அடிச்சுட்டு உள்ளே போயிட்டானா அப்படின்றாங்க. அப்போ தான் நான் கேட்குறேன், என்ன ஆச்சுன்னு இவங்ககிட்ட. இல்லைனா நான் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம், நீலாம் எப்படி என் வீட்டு வாசலில் உட்காரலான்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்டிருக்கான். ஐயா நாங்கள் ஏன் உட்காரக்கூடாதுன்னு இந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நாங்கள் ஏன் உட்காரக்கூடாது, நாங்கள் பானிபூரி காசு கொடுத்து தானே வாங்குறோம் அப்படின்னு இருக்கான். அந்த ஆள் நீ என்கிட்ட எடுத்து பேசுகிறேன். என் வீடு அது ரோடு தான் உட்காந்துருக்காங்க. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியாது, ரோடு தான். உங்களுக்கு தெரியல, ரோடு தான் உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணால் வண்டியில் வந்தவன் அவன் கோஸ் மூட்டை தானே, கோஸ் மூட்டை தூக்கி தலையிலே போட்டான். அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். கோஸ் மூட்டை தலையில் போட்டுருக்காங்க. இது நடக்கும்போது நான் இல்லை. அதுக்கப்புறம் உள்ளே போய் ஒரு உடன் ஸ்டிக் எடுத்துன்னு வந்து டம்மால்னு தலையில் நான் 6 வாட்டி அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். கரெக்டாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்களையும் அடிச்சிருக்காங்க, இங்கே அடிச்சிருக்காங்க, 6 வாட்டி அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் பார்க்கல. இந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு கட்டில் அடிச்சிட்டாங்க. எனக்கு மனசு தாரில் எங்கடா இருக்காங்க அவங்கன்னு கேட்டால் அந்த வீடு அப்படியே ஆப்போசிட்டில் பானிபூரி கடைக்கு அப்படியே பக்கத்து வீடு தான் அவங்களுக்கு. வீட்டுக்குள்ளே போய் பூட்டினாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி பண்ணுறதுன்னு தெரில. யாரும் அவனை போய் கேட்கல. நான் தான் அந்த கதவை உடச்சி உள்ளே போய் கதவை இழுத்து அவன் சட்டையை பிடிச்சலாம் இழுத்து கூட்டின்னு வந்தேன். ஏன்னா எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் யாருன்னு நான் பார்க்கணும். ஏன்னா யார் மேலேயும் போய் தூக்கி மூட்டையெல்லாம் தூக்கி போட மாட்டாங்கல்ல. எதுக்கு தேவையில்லாமல் அவங்களுக்கு நீ ஏன் கேட்குறேன், நான் அப்படி தான் அடிப்பேன். என் வீட்டு வாசலே இது உட்காக்கூடாது. உட்காந்தா நான் அடிப்பேன்னா நான் பிடிச்சி இழுத்தேன். அதுக்கப்புறம் போலீஸ் வந்தாங்க. மாங்காடு லாண்டோ இன்ஸ்பெக்டர் வந்தாங்க. இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டார் பைக்கில். வந்தோடனே இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டார். அப்பாவையும் பையனும் கூட்டிட்டு போயிட்டு நான் சுற்றி அங்கே ஒரு 50 பேர் இருந்தாங்க. எல்லாரும் பார்த்துட்டாங்க எவிடன்ஸ். அதுக்கப்புறம் எங்களை பூந்தமல்லி ஜிஹெச் கூட்டின்னு போனேன். கூட்டின்னு போயிட்டு அங்கே ஒரு 13 தையல் போட்டாங்க. அங்கே ஏஆர் காப்பி இருக்குது. அம்மா அந்த கார்டு கொடுங்கம்மா, அந்த கார்டு கொடுங்க. ஏஆர் காப்பி நம்பர் பார்த்தீங்கன்னா 3957. ஏஆர் காப்பியும் போட்டாச்சு. ஆனால் இன்னும் அவங்க 2 பேர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணலை, இன்னும் எஃப்ஐஆர் போடலை. ஒரே ஒரு விஷயந்தான், பிச்சை கேட்குறாங்க அப்படின்னா பிச்சை போடுங்க, இல்லை பிச்சை இல்லைன்னு சொல்லுங்கள். இவங்க பிச்சையும் கேட்கல, காசு கொடுத்து வாங்கி பானிபூரி சாப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே அடிக்கிறாங்க. அதுதான் ஏன்னு தெரில. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.